வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் டு டவுன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நேற்றுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்து மார்க்கெட் டவுனு அப்படின்ற பட்சத்தில் நம்ம மட்டும் அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. குறிப்பிட்ட லெவல்ஸுக்கு கீழே போனால்தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். அதில் குறிப்பிட்ட நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டம் 26,200க்கு கீழே போனால்தான் மார்க்கெட் கீழே, அல்லது ஓப்பன் ஆனோடனே அங்கே வரணும், இல்லை அதுக்கு கீழே ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா? அகெயின் அப்போ நம்மளுக்கு மொமெண்டம் அந்த சைடில் இல்லை ஒன்று. அட் த சேம் டைம் நம்மளுக்கு மேலே வீக்லியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதையும் சொல்லியிருந்தோம், 377. அப்போ மார்க்கெட் வந்து மார்னிங் ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு நேத்திக்கும் க்ளோசிங்கில் ஸ்ட்ராடலு, இன்றைக்கும் ஸ்ட்ராடலு. அப்போ என்ன அர்த்தம்? 300 ஸ்ட்ராடல்னா 300க்கு மேலே 50 கீழே 50, கரெக்டுங்களா? மேலே 50 பாயிண்ட்டு, கீழே 50 பாயிண்ட். ஸோ அதை தான் அதுக்குண்டான மொமெண்டம் தான் இன்றைக்கி ஒரு 300 கால் ஆப்ஷனுக்கும் 300 புட் ஆப்ஷனுக்கும் சேர்த்து ஸ்ட்ராடல் பண்ணிவிட்டு அதுக்குட்பட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் வச்சுக்கிறாங்க. ஸோ மார்னிங் நம்மளுக்கு இந்த 261ன்ற லெவலும் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 26,200 கால் ஆப்ஷனுடைய நேற்றுடைய லோ. ஸோ நியர்பை மார்க்கெட் அங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து மேலே ஒரு புட் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுத்துட்டு திருப்பி கால் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம். அப்போ மேலே போய் அகெயின் ஒரு ஆல் டைம் கையை வச்சுட்டு, காலையில் வச்சதை விட திருப்பி ஒரு ஆல் டைம் கையை வச்சுட்டு அங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, வந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் டு ஓப்பன் அண்ட் நம்மளுக்கு 350 இந்த இந்த 3 லெவல் இதுக்குள்ளேயே சைட் பேஸ். ஸோ அதை பிரேக் அவுட் கொடுக்க விட்டியும் நம்மளுக்கு கீழே டவுன் சைடு வந்திருக்காங்க. இதில் ஏன் முதல்ல இங்கே விழுந்தாங்க, ஏன் விழுகலை, திருப்பி இங்கே வரும்போது ஏன் அப்படி விழுகிறாங்கன்னா, ஒரு பொருளை இங்கேருந்து கீழே போடுறதுக்கும் கொஞ்சம் மேலே தூக்கி கீழே போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? குறிப்பிட்ட தூரத்துலேருந்து கீழே போடுறதுக்கும் அங்கேருந்து அந்த பாலை வந்து ஒரு பால்னே வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி போடும்போது கொஞ்சம் ஃபோர்ஸாக விழும். அதுதான் காரணம். அப்போ ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே நம்மளுக்கு போகணுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது, 400 வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. பட் போகணுன்னா அங்கே நம்மளுக்கு வீக்லி எட்ஜ் இருக்குது, வீக்லி ரேஞ்சினுடைய டாப். அப்போ அதை தாண்டி போச்சு, அதை பிரேக் பண்ணால் என்ன ஆயிரும், அந்த இடத்துல உங்களுக்கு செல்லர்ஸ், கால் செல்லர்ஸ் அண்ட் புட் செல்லர்ஸ் வீக்லியில் டியூஸ்டேயில், லாஸ்ட் வீக் டியூஸ்டேயில் அவங்க செட் பண்ண அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அதை பிரேக் பண்ணால் அவங்களுக்கு என்ன ஆகும், லாஸாக மாறும், அவங்க பேனிக் ஆகிற சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே வந்து ஒன்று சைட் வேஸில் போவாங்க, இல்லை டவுனில் கொண்டு வருவாங்க. ஸோ அதான் நடந்திருக்கு. கொஞ்சம் நேரம் சைட் வேஸு, அகெயின் டவுனு. இதுக்கு குறிப்பிட்ட கால்குலேஷன்ஸ் இருக்குது. அல்லது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பார்க்கணுன்னா ஐவியை பார்க்கலாம். ஐவி ட்ராப் அவுட் புட் சைடு அதிகமாக கிடையாது, கால் சைடு தான் ட்ராப் அவுட். மார்க்கெட் மார்னிங் காலில் கீழே வந்துட்டு அகெயின் மேலே போகணுன்னே இந்த சைட் வேஸுக்குள்ளே கால் சைடு தான் நம்மளுக்கு ஐவி ட்ராப் அவுட். புட் சைடு பெரிய ட்ராப் அவுட்டே கிடையாது. அப்போ புட் சைடுக்கு அகைன் கீழே வர்றாங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகணும், கீழேருந்து வந்த மார்க்கெட்டுக்கு ரிவர்சல் போகணும். ரிவர்சல் போகணும்னா நம்மளுக்கு குறிப்பிட்டு 2 லெவல் கிடைக்கும். இப்போ மார்னிங் நம்மளுக்கு இங்கே வந்தவுடனே இந்த லெவல் ஃபெயிலியர், இதனுடைய வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? அப்போ திருப்பி ரிவர்சல் போகணும்னா 2 லெவல் கிடக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 26,200ன்றது நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டம் அங்கே வந்திருக்கணும். வந்துட்டு அகைன் இதை போய் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இது பியூர் ரிவர்சல் மேலே வரைக்கும் போயிருக்கலாம், 300க்கும் மேலே வரைக்கும். பட் அங்கேயும் போகலை, மேலேயும் வரல, எங்கே 300க்கும் வரல. என்ன பண்ணுறாங்க, இதுக்குள்ளேயே சைட் பேஸ் போடுறாங்க, போட்டு முடிச்சிடறாங்க. நல்லா கவனித்து பார்க்கணும். இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 3 ட்ரேடு கொடுத்துருக்கு. காலையில் இங்கேருந்து 1, திருப்பி இங்கேருந்து 2, அகைன் இங்கேருந்து 3. இந்த இடத்துலலாம் போய் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் வந்திருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து எந்தெந்த இடத்துல ட்ரேடு கொடுக்குதுன்றதை பார்க்கணும். குறிப்பாக நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் இப்படி ஒரு வாலட்டிலிட்டி கொடுத்து ரேஞ்சு செட் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி இருந்ததை காட்டிலும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட் வந்து ஓவரால் வீக்லி ஓப்பனுக்கு மேலே 250 முடிச்சிருக்காங்கன்றப்போ லாஸ்ட் வீக் ஹைக்கு மேலே, அதாவது வீக்லி ஓப்பனுக்கு மேலே லாஸ்ட் வீக் ஹைக்கு மேலே. ஓகேங்களா? இதில் நீங்கள் வீக்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். வீக்லியில் லாஸ்ட் வீக் அதுக்கு முந்தைய வீக் ஹைக்கு மேலே. அப்போ லாஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட், ஸோ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஆனால் ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா? ஒன்று. அதுக்கு அடுத்து தான் மந்த்லியில் ஓப்பனுக்கு கீழே. இப்போ இந்த மந்த்லி ஓப்பன் அண்ட் வீக்லி ஓப்பன் ரெண்டுமே சேம் ஒன்று.
லாஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவு, லாஸ்ட்டு மந்த்து நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே ஒரு சின்ன மொமெண்டம், பெரிய டவுன் கிடையாது. ஏன்னா இந்த மந்த்துக்கு கீழே, அதுக்கும் முந்தைய மந்த்துக்கு கீழே முடிஞ்சால்தான் அது பெரிய நெகட்டிவ். இங்கே இதுவோ பெரிய நெகட்டிவ் கிடையாது, ஓப்பனுக்கு கீழேன்றது மட்டும்தான் பொருள். ஆனால் இந்த கரண்ட் மந்த்துக்கு நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்குது. வீக்லியில் கீழே, மந்த்லியில் மேலே, லாஸ்ட் வீக் பாசிட்டிவ். சரிங்களா? மந்த்லியில் ஓப்பனுக்கு மேலே, வீக்லியில் ஓப்பனுக்கு கீழே, லாஸ்ட் வீக் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, இந்த வீக் மட்டும் ஓப்பனுக்கு கீழே நிற்கிது. அப்போ ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் யார் சைடு மொமெண்டம் பில்டு பண்ண போகிறாங்கன்றதான் விஷயம். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதுதான் சினாரியோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நேற்றுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். சரிங்களா? நேற்றுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ அந்த அப் ட்ரெண்டு முடிஞ்சோடனே என்ன ஆகும்? இந்த இடத்துல அன்றைக்கி க்ளோஸ் பண்ணும்போது புட் ரைட்டர்ஸ் அதிகமாக உள்ளே வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அகைன் என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டை பெருசாக கீழே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க ஆல்ரெடி இங்கே ஆவரேஜ் பண்ணி செல்லர்ஸ் வந்து உள்ளே உட்காந்துருப்பாங்கன்றப்ப திருப்பி மார்க்கெட் வந்து பெருசாக கீழே விட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸ். ஸோ இதுதான் சினாரியோ. இந்த சினாரியோ வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா டெய்லி நம்ம வீடியோஸை பார்த்தாகணும். பார்த்தீங்கன்னா தான் அன்றைக்கி வந்து இப்போ இன்றைக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங், ஹை டு லோ, ஒரு நெகட்டிவ் க்ளோசிங். அப்போ நாளைக்கு இந்த ஹையை போய் பிரேக் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் இடைப்பட்ட மிட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது ஓப்பன்லேயே ஆகணும், ஓப்பன் மார்க்கெட்லேயே ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஸ்கேல் எடுத்து இந்த இடத்துல போட்டிட்டிங்கன்னா இது ஹை, ஓகேங்களா? இது நம்மளுக்கு லோ. இப்போ இதனுடைய மிட் வந்து கிட்டத்தட்ட 26,290 சம்திங்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனோடனே இதை கடந்துடணும், கடந்து மேலே நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு மேலே போயிடணும். அப்படி போயிட்டாங்கன்னா தான் இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ். அதர்வைஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. இதுக்கு கீழேயோ இல்லை இந்த இடத்துக்குள்ளேயோ ஓப்பன் வச்சு ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்க என்ன ஆகும்? மார்க்கெட்டு சைட்வேஸோ இல்லை டவுன் ட்ரெண்டோ போயிடும். இதுதான் சினாரியோ. இந்த சினாரியோவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு அடுத்த நாள் எப்படி இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு, நம்ம எந்த சைடுக்கு வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றது தெரியும். இப்போ இன்றைக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது, பட் வீக்லி ரேஞ்ச் இருக்கிறனால அங்கே தடை இருக்குது. 300 ஸ்டார்டர் இருக்கனால அதுக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு தான் இருக்க போகிறாங்க ஒன்று. அப்போ புட் ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் 200 தாண்டி இல்லை. 200ன்றது என்னது? நம்மளுக்கு ஒயிட் எட்ஜோட பாட்டம். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்கள் ஒரு வேளை இங்கே புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் கூட இங்கே வர நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. நியர்பை இந்த 245 அப்படின்ற நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டத்தை பிரேக் பண்ண நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான். அப்போ ஒரு மொமெண்ட்டை பெருசாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எந்த சைடுக்கு சாதகமாக இருக்கோ அந்த சைடு தான் எதிர்பார்க்கணும். அப்போ அந்த சைடுக்கும் நம்மளுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கால் சைடுக்கு சாதகமாக இருக்குது, ஏன்னா நேற்றுக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு. ஆனால் கால் சைடுக்கு அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸ்பாட்டில். அப்போ அந்த சைடும் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. புட் சைடுக்கு வாய்ப்பு கம்மி, ஏன்னா நேற்றுக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ். அப்போ புட் ஆப்ஷனுக்கு எந்த எல்லை வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி சினாரியோவை நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, அதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். இந்த மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ்ன்றது வேறு எங்கேயுமே எந்த சேனல்லையுமே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது 26,250. அப்போ கீழே உள்ள புட் ஆப்ஷன் 26,200. அதுதான் நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம் அண்ட் ஒயிட் எட்ஜோட பாட்டம் கூட. இப்போ மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து முடிச்சிருக்காங்க, ஹை டு லோன்னு. ஆனால் கீழே நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகலை, 200 வரைக்கும் தான் இருக்குது. ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிட்டிங்க? அப்போ ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் 26,250. அப்போ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது 26,250 இருக்கக்கூடிய ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்ம 250 புட்டை எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா அவங்க மிட் பாயிண்ட்டாக வந்துடுவாங்க, அதனால் அந்த புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கலை. அடுத்ததாக நம்மளுக்கு ஒய்டஸ்ட் எடுத்திங்கன்னா 200 to 300 அப்படின்ற பட்சத்தில் 26,400 கால் ஆப்ஷன் ஒய்டு எட்ஜினுடைய டாப். அப்போ ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் 26,300. இப்போ நேற்றுக்கு எப்படி இருந்தாங்க? 26,300ம் 26,350. ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் வந்து 26,350. ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் 26,300. அப்போ இன்றைக்கி சேம் அதே ஒயிட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் 26,300. ஷார்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுது கீழே பாட்டமில். அப்போ 26,250ன்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ
ஸோ ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 200 புட் ஆப்ஷன் 300 கால் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்கணும். 300 ஸ்ட்ராடலுக்கும் கீழே தான் முடிச்சுக்கிறாங்க, 250க்கு தான் முடிச்சுக்கிறாங்க, எட்ஜில் வந்து முடிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த 300 ஸ்ட்ராடலுக்கு நம்ம எடுக்க முடியாது. 200 புட் ஆப்ஷன் 300 கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குது. அப்போ லோ இருக்கு இல்லையா, எஸ்டர்டே லோ, இன்றைக்கி லோ, ஸோ நாளைக்கு எஸ்டர்டே லோ. அப்போ அந்த லோவுக்கு கீழே கட் பண்ணுற மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுத்து அந்த இடத்துல 200ல் சப்போர்ட் எடுத்து திருப்பி உள்ளே வரலாம். 300 நம்மளுக்கு 377 தான் நம்மளுக்கு ஹைன்றனால 300 போகிறதுக்கு வேணால் சான்சஸ் இருக்குது, அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி அப்படின்றனால அதை ஒரு எட்ஜாக எடுத்துக்கலாம். அப்போ 22 + 37ன்றப்ப 59. தனித்தனியாக எடுத்துட்டீங்க 26, 200 - 37 அப்படின்றப்ப 26, 164. இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துக்கூடியது நம்ம ஒய்டஸ்ட் எட்ஜ் நேற்று எழுதம் இல்லையா, ஒய்ட் ரேஞ்சினுடைய பாட்டம், அதுதான் இன்றைக்கி வந்து ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். அடுத்து 37 + 59 அப்படின்றப்ப கீழே ஒரு 22 பாயிண்ட் இன்னமும் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 141. 26, 141 அப்படின்றது ஒய்டஸ்ட் ரேஞ்சினுடைய பாட்டம். ஷார்ட்டஸ்ட் ரேஞ்சினுடைய டாப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 26, 322, அதுக்கு மேலே 26, 359. ஸோ இங்கே ஐவி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நீங்கள் நல்லாவே பார்த்துருக்கலாம், ஐவி நேற்றுக்கு இருந்த ஐவிக்கும் இன்றைக்கி இருந்த ஐவிக்கும் கால் சைடும் புட் சைடும் மார்னிங் ஓப்பன்லேயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 கொண்டு போயிட்டு அங்கேருந்து கால் சைடுக்கு மட்டும் ட்ராப் அவுட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கால் சைடுக்கு மட்டும் ட்ராப் அவுட் பண்ணி இப்போ காலை விட முடிக்கும்போது காலை விட புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக இருக்குது, டபுள் த டைம். சரிங்களா, காலை விட புட் ஆப்ஷன் சைடில் டபுள் த டைம் இருக்குது. இதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எக்ஸாக்டாக மார்க்கெட் 250 முடிச்சிருக்காங்களா, அப்போ 200 கால் ஆப்ஷன் 300 புட் ஆப்ஷன். இங்கே க்ளோசிங் ப்ரைஸை வச்சே கூட நீங்கள் எடுக்கலாம். ஐவி டபுள் த டைம் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த க்ளோசிங் ப்ரைஸில் 200 கால் ஆப்ஷன் 300 புட் ஆப்ஷன். இப்போ 26, 200 கால் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 64, ஞாபகம் வச்சுக்கோங்க. 26, 300 புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 93. அப்போ இவங்களுடைய ப்ரைஸ் 93, 200 ப்ரைஸ் வந்து 64. இப்போ 250 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்போ 200 கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கணும், 50 ரூபா இருக்கணும். பட் எவ்வளோ இருக்காங்க, 64. அப்போ 64 - 50னா கிட்டத்தட்ட 14 பாயிண்ட் உங்கள்கிட்ட டைம் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, 300 புட் ஆப்ஷனுக்கு நம்ம எவ்வளோ இருக்கணும், 50 ரூபா இருக்கணும். பட் அவங்க எவ்வளோ இருக்காங்க, 93 ரூபா. அப்போ அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 43 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. அப்போ இதில் யார் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது, புட் ஆப்ஷன் சைடில். புட் ஆப்ஷன் சைடில் டைம் வேல்யூ அதிகமாக இருந்து அவங்க சைடில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது, டபுள் த டைம். காலை விட டபுள் த டைம் இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக இருக்குன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்கன்னா புட் ஆப்ஷனுடைய டிகே ஃபாஸ்ட்டாக இருக்கும். டிகே ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழேன்றது கீழே ரேஞ்ச் போகிற மாதிரி டேபிள் பில்ட் ஆகிட்டாங்க அப்படின்னால் மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக கீழே இருக்கும், ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் வரைக்கும். ஸோ இதுதான் பொருள். ஸோ இதை வந்து கவனித்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு கீழே தான் நின்றுருந்தாங்க. பட் ஃப்யூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலேயே தான் நின்றுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஓப்பன் மேலே கீழே அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அகெயின் அவங்க ஓப்பனுக்கு கீழே விட்டு கொடுத்துட்டு வரவட்டியும் டோட்டலாக எல்லா மார்க்கெட் கீழே வச்சு இவங்களுமே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரவட்டியும் மார்க்கெட்டை நல்லாவே புஷ் பண்ணி கீழே வந்துட்டாங்க. அப்போ ஸ்ட்ராடல் என்ன இருக்கோ அந்த ஸ்ட்ராடலுக்கு நியர்பை தான் மார்க்கெட்டை முடிக்கிறாங்க. சரிங்களா, ஸ்ட்ராடலுக்கு நியர்பை தான் மார்க்கெட்டை முடிக்கிறாங்கன்றப்ப மந்த்லியில் இந்த மாதிரி ஸ்ட்ராடல் இருக்குது, மந்த்லி கான்ட்ராக்டில் இந்த மாதிரி ஸ்ட்ராடல் இருக்குன்னா நியர்பை நம்மளுடைய நிஃப்டியையும் பெரிய மொமெண்டத்துக்கு விட மாட்டாங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ஸ்ட்ராடல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்ட்ராடலுக்கு ஆட் ப்ரீமியம் போட்டு நீங்கள் என்ன ரேஞ்ச் எடுத்தீங்கன்னா அந்த லோ பேசிஸில் தனித்தனியாக நீங்கள் என்ன ரேஞ்ச் கால் ஆப்ஷனுடைய லோ வந்து ப்ளஸ் பண்ணி புட் ஆப்ஷனுடைய லோ மைனஸ் பண்ணி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, 60,000 ஸ்ட்ராடலில் அந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் அதிகபட்சம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ரேஞ்ச். ஸோ இங்கேயுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மடங்கு, இப்போ 7 ரூபா இருக்காங்கன்னா இங்கே 11 ரூபா நியர்பை அந்த மாதிரி இருக்காங்க. 2 மடங்கு இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்க புட் ஆப்ஷன் சைட்லேயும். அப்போ இவங்க சைட்லேயும் டைம் வேல்யூ புட் ஆப்ஷன் சைடு தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு டைம் வேல்யூ யார் பக்கம் இருக்கோ அவங்கள டிகே பண்ணுறதுக்கு அல்லது அந்த டைம் வேல்யூ இருக்கிறவங்களுக்கு ப்ரீமியம் கொடுத்து அவங்கள டிகே பண்ணுறதுக்கு இது 2 வேலையும் நடைபெறும். இல்லை டைம் வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடைபெறும். டைம் வேல்யூ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. டைம் வேல்யூ
எக்ஸ்சேஞ்ச் நடைபெறும். இந்த பக்கமும் எக்ஸ்சேஞ்ச் நடைபெறும். கால் ஆப்ஷனுக்கு டைம் வேல்யூ கொடுத்து புட் ஆப்ஷனை டைம் வேல்யூ டிகே பண்ணி புட் ஆப்ஷனை ஃபியூச்சராக மாற்றி கால் ஆப்ஷனில் உள்ள டைம் வேல்யூக்கு மொமெண்டம் கொடுத்து அவங்கள கரைக்கலாம். அப்படியும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ டைம் வேல்யூவை வாட்ச் பண்ணுங்கள். டைம் வேல்யூ யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு சாதகமாக மார்க்கெட் இருக்கா இல்லை பாதகமாக இருக்கான்னு பாருங்கள். ஒன்று. அதே மாதிரி எட்ஜு எங்கன்னு பாருங்கள். 0 to ஹீரோக்கு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். எட்ஜு எந்த இடத்துல பாருங்கள். அந்த எட்ஜுடைய மிட் பாயிண்டில் ட்ரேட் ஆகுதா இல்லை மேலேயோ இல்லை டாப்லேயே பாட்டம்லேயே ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். அதில் எந்த இடத்துல இருக்காங்களோ எண்ட் ஆஃப் த செஷன் ஒரு 12:30 மணி 1 மணிக்கு மேலே எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து திருப்பி மிட்டுக்கு ஒரு ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த ட்ராவல் தான் 0 to ஹீரோ. 0 to ஹீரோனா 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா போகிறது இல்லை. 10 ரூபாயிலேருந்து 100 ரூபா போகிறது மாதத்தில் ஒரு நாள் ஒரு அதாவது 2 மாதத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி தான் நடக்கும். அது எல்லா எக்ஸ்பைரியிலும் எதிர்பார்க்கக்கூடாது. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 2 எக்ஸ்பைரி அந்த மாதிரி தான் நடக்கும். எல்லா எக்ஸ்பைரியிலும் அதை எதிர்பார்க்கக்கூடாது. குறைந்தபட்சம் என்னென்னா ஒரு 15 ரூபா இல்லை 20 ரூபா டு 50 ரூபா போகலாம். இல்லை 20 ரூபா டு 80 ரூபா போகலாம். இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ அதுவுமே நீங்கள் இந்த எட்ஜை கால்குலேட் பண்ணி எந்த எட்ஜோ அந்த எட்ஜுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னாலே 0 to ஹீரோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வாட்ச் பண்ணுங்கள், எவ்வளவு டிகே பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். அட் த சேம் டைம் எந்த எட்ஜில் இருக்காங்கன்னு பாருங்கள். எட்ஜிலேருந்து ரிவர்சல் ஆகிற அளவுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஒரு 2 மணிக்கு மேலேன்னு ஆகிட்டாலே ஒரு 12:30 மணி டு 12:30 டு 1 o'clock மேலே ஆகிட்டாலே நெக்ஸ்ட் வீக் ஐவியை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்கனாலே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இன்றைக்கி ஓவரால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? டெக்னிக்கலாக நம்மளுடைய சினாரியோ வைஸ் தான் மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் என்ன சொல்லுமோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் இருக்கும். என்ன தான் நீங்கள் எவ்வளோ பெரிய நியூஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே டெக்னிக்கலாக அங்கே நியூஸும் நெகட்டிவ் இருந்தால் டெக்னிக்கலாகவும் நெகட்டிவாக இருக்கணும். அப்போ டெக்னிக்கலாக நெகட்டிவாக இருக்கணும்னா மார்னிங் ஓப்பன் எங்கே வச்சுருக்கணும்? 220க்கும் கீழே வச்சுருக்கணும். வைக்கலை. அகைன் மேலே வைக்கிறாங்கன்ற பட்சத்தில் என்ன பண்ண போகிறாங்க? கால் ஆப்ஷனுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்து புட் ஆப்ஷனுக்கு கொடுத்து அகைன் கால் ஆப்ஷனுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்து தான் வரணும். அல்லது சைட் பேஸ் போட்டு தான் கீழே வரணும். இந்த மாதிரி சினாரியோ வைஸ் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சினாரியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வரீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். டெய்லி ஒவ்வொரு நாளைக்கும் எந்த மாதிரி சினாரியோன்றதை நம்ம சொல்லுவோம். அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு அதில் வந்து ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணி ஒரே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணிங்கனாலே ஒரு சினாரியோ இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.